26/6 அதாவது கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ அவர்களுக்கு வந்து 26/6 எந்த ஆர்டரும் நான் பாஸ் பண்ணல. ஏதாவது ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணா நீங்க சுப்ரீம் கோர்ட் போவீங்க. அடுத்த கட்டம் எந்த ஆர்டரும் பாஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் விசாரணைக்கு போட்டோம், அப்பியர் ஆகட்டும். ஓகே, விசாரணைக்கு ஒத்துழைக்க சொல்லியிருக்காரு நீதிபதி அவர்கள். ஆமா, இன்வெஸ்டிகேஷனுக்கு போய் நீங்க வந்து ஒத்துழைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம். அதுல பிரைம் ஆஃபீஸி கேஸ் என்ன மேட் அவுட் ஆகுதா, ஏன்னா போட்டோஸ் எல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய மேட்டர்ஸ் எல்லாம். இப்போ கூட நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி வழக்குல வந்துட்டு உடனே பேட்டி கொடுக்கறது ஆப்போசிட் பார்ட்டி, இதெல்லாம் வந்து என்ன கேட்டா காம்ப்ளிகேட் ஆகும் சப்ஜெக்ட். அவனை பாட்டு ஃப்ரீயா விட்டுருந்தா பிரச்சனை கிடையாது. அவர் பண்ணலங்க, அவர் பண்ணவே இல்லைங்க, இவனா வந்து சொல்லும். அது 2 பேர் வீடியோ போடும்போது என்ன கேட்டா அதே வேற அவங்களே வீடியோ போட்டாங்கன்னா அதை வந்து ஒரு டிஃபென்ஸாவே நம்ம எடுக்க முடியும். அதுவும் இல்லாம பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பு உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இதுல எழுதுல சார். ஆமா, அதனால என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து 26/6/2025 அன்னைக்கு வந்துட்டு அகைன் வந்து இந்த வழக்கு எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க போங்க, நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க போய் நேரா விசாரணையில கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. இன்டரிம் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாரா என்னன்னு தெரியல. ஆர்டர்ல தான் இனிமேல் தான் பார்க்கணும்.